ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பக்கி. இன்னைக்கு நாம பார்க்க போறது மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு மீனா, ராஜி, மயில் 3 பேரும் ரொம்ப ஆர்வமா கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பாருங்க, மயில் எனக்கு லீவு தர மாட்டாங்க, நான் வரலன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டா. அந்த நேரத்துல கோமதி அங்க வரவும், நீங்க 3 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் போடுறீங்கன்னு கேட்டா. அதுக்கு மீனா இல்ல இல்ல நாங்க கோயிலுக்கு போறோம்னு சமாளிச்சா. ராஜியோ கருமாரி அம்மன் கோயிலுக்கு போறோம்னு மாத்தி சொன்னா. நானும் அங்கதான் போகலாம்னு நினைச்சிருந்தேன். சரி வாங்க போலாம்னு கோமதி பூஜை சாமானெல்லாம் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டா. சரி சதீஷ வர வேணாம்னு சொல்லலாம்னு அவனுக்கு ஃபோன் பண்ணா. அவனும் போனே எடுக்கல. வேற வழி இல்லாம 3 பேரும் கோயிலுக்கு போயிட்டாங்க. ஒரு வழியா கோமதி நினைச்ச மாதிரி சாமி கும்பிட்டா. ஆனா ராஜியும் மீனாவும் தான் கொஞ்சம் டென்ஷனா இருந்தாங்க. அப்போ சதீஷ் தான் வந்துட்டதா சொல்லி மீனாவுக்கு ஃபோன் பண்ணா. அவனை கூப்பிட வந்த மீனா அவனோட அம்மாவை பார்த்து ஷாக் ஆயிட்டா. மீனா தன்னை தனியா பேச கூப்பிட்டதா சதீஷ் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்களையும் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. ஆனா அவங்கள சமாளிச்சு கோயிலுக்குள்ள விடாம தடுக்க மீனா எவ்வளவோ ட்ரை பண்ணியும் முடியல. மீனாவை வெளியில விட்டுட்டு சதீஷும் அவங்க அம்மாவும் கோயிலுக்குள்ள போயிட்டாங்க. உடனே கோயிலுக்குள்ள ஓடின மீனா அவங்கள தடுத்து நிறுத்தி கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து பேசலாம்னு சொன்னா. ஆனா முதல்ல சாமி கும்பிட்டு வந்துருவோம்னு சொல்லி அவங்க உள்ள சுத்த கோமதியும் ராஜியும் கோயில்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தாங்க. அப்புறம் அவங்களும் கோயில சுத்தி வந்தாங்க. மீனா, சதீஷும் அவங்க அம்மாவும் சுத்தி வரவும் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கல. அதோட இன்னைக்கோட எபிசோட் முடிஞ்சது. இனி நாளைக்கோட எபிசோட்ல இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டா என்ன நடக்கும்? மீனா தான் தங்களை இங்க வர சொன்னதா மாப்பிள்ளை சொல்லுவானான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளையோட எபிசோட்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்கறேன். பை.